அஸ்ஸலாமு வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ஸ்டைலில் வந்து குஸ்கா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் வந்து கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே நான் வந்து 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த மிளகாப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து மல்லித்தலை, புதினாத்தலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் புதினாத்தலையும் சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதையும் வதக்கியாச்சு. அது கூட வந்து 2 மீடியம் சைஸு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாவோடு சேர்ந்து. இப்போ வந்து மசாலா எல்லாமே இதாகிடுச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன். இதே டம்ளர் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கவே இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு அப்புறமா அரிசி சேர்த்து விசில் விட்டுக்கலாம். இப்போது உலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட வந்து நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தாட்டினா உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து மூடி போட்டு விசில் விடுறேன். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்க வருது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டு, நான் வந்து மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா என் பையன் வந்து காரம் நல்லா சாப்பிட மாட்டான். உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு செஞ்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.